श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्। कपिकटकधुरीणः कर्मुकन्यस्तबाणः क्षपितदितिजसैन्यः क्षत्रियेष्वग्रगण्यः जलधिरचितसेतुः जानकीतोषहेतुः पथि पथि गुणसान्द्रः पातु मां रामचन्द्रः। नमोस्तु तात्विका देवाः विष्णुभक्तिपरायणाः धर्ममार्गे प्रेरयन्तु भवन्तः सर्व एव हि। तपस्वाध्याय शुश्रूषा कृष्णपूजारतं मुनिं विश्वेशमिष्टदं वन्दे परिव्राट् चक्रवर्तिनं। श्रीगुरुभ्यो नमः हरिः ओम्। ஒவ்வொரு வாரமும் நம்ம தமிழில் நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பிரவச்சனம் உபன்யாசம் கேட்டுருக்கோம். இப்படி இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டால், உத்தான துவாதசி, சாதுர்மாசிய விரதம், துளசி விவாகம், துளசி திருக்கல்யாணம், இதை எல்லாத்த பற்றியும் நம்ம சிம்பிளாக இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல இந்த சாதுர்மாசிய விரதம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஆஷாட மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசியிலிருந்து ஆரம்பித்து கார்த்திகை மாதம் இந்த சுக்லபக்ஷ ஏகாதசி வரைக்கும் இந்த 4 மாதம் இருக்கக்கூடிய விரதத்துக்கு பேர் தான் சாதுர்மாசிய விரதம். சாதுர்மாசியம் அப்படின்னா 4 மாத காலங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விரதத்தை கடைபிடிக்கணும். முதல் மாதத்துக்கு சாகாவிரதம் அப்படின்னு பேர். சாகாவிரதம்னா காய்கறிகள். முதல் 1 மாத காலம் எந்த ஒரு காய்கறிகளும் நம்ம சாப்பிடக்கூடாது. பச்சையாக இருக்கிற எந்த ஒரு காய்கறிகளும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு. பீன்ஸு, வெண்டைக்காய், இந்த மாதிரி எந்த ஒரு காய்கறியும் நமக்கு அது வராது, சாப்பிடக்கூடாது. 2வது மாதம் ததி விரதம். ததின்னா தயிர். 2வது மாதம் நம்ம தயிர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. தயிராக சாப்பிடக்கூடாது. அதை நம்ம நல்லா கடைஞ்சி 1க்கு 7 மடங்கு நம்ம தண்ணியை ஜலத்தை ஊற்றிட்டு நம்ம அதை மோராக சாப்பிட்டுக்கலாம். தயிராக சாப்பிடக்கூடாது. இது 2வது விரதம். இதுக்கு பேர் ததி விரதம் அப்படின்னு பேர். 3வது விரதம் க்ஷீரவிரதம். க்ஷீரவிரதம்னா பால். 1 மாதம் முழுசாக நம்ம பால் எடுத்துக்கக்கூடாது. பாலை நம்ம தயிராவோ நெய்யாவோ வெண்ணெயாவோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நேராக பாலாக நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ அந்த 1 மாத காலம் பால், காஃபி அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நம்ம சாப்பிடக்கூடாது. இது 3வது மாதம் க்ஷீரவிரதம் அப்படின்னு. 4வது மாதம் விதள விரதம். பருப்பு வகைகள் 2 விதைகள் இருக்கக்கூடிய, நம்ம உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு இதெல்லாம் எடுத்துட்டோம்னா 2 பக்கம், அதுக்கு வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கம் விதை இருக்கிறதுனால அது எதுவும் வராது. அதே மாதிரி வெண்டைக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய் எந்த காய்கறிகள் எடுத்துட்டாலும் அதுக்குள்ளேயும் நிறைய விதைகள் எல்லாம் இருக்கிறதுனால அந்த காய்கறிகள், அந்த பருப்பு வகைகள் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. இந்த கடைசி மாதம் விதள விரதம் அப்படின்னு. நமக்கு அப்போது வாழைக்காய், வாழைத்தண்டு, சேனக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி தான் நமக்கு அந்த விரதத்தில், கடைசி விரதத்தில் நம்ம எடுத்துக்கணும். பச்சை மிளகா வராது. நம்ம ரசம் சாம்பார்லாம் செய்கிறோன்னா மிளகு, சீரகம் யூஸ் பண்ணி தான் நம்ம அதெல்லாமே செய்யணும். இப்படி தான் அது 4வது விரதம் த்விதள விரதம். இப்படி 4 மாதம் இருக்கக்கூடிய இந்த விரதத்துக்கு பேர் சாதுர்மாசிய விரதம். ஒவ்வொரு மாதம் நம்ம விரதம் இருக்கிறதுனால ஒவ்வொரு பலன் நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் சாஸ்திரத்தில் நமக்கு உடலுக்கும் மனசுக்கும் எது நல்லதோ அதுதான் சாஸ்திரத்தில் விரதமாக சொல்லியிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போனால் 15 நாளைக்கு ஒரு முறை வர ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசி விரதம் அன்றைக்கி எதுவும் சாப்பிடக்கூடாது, ஃபாஸ்டிங், நம்ம பட்டினியாக இருக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ கூட நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், 15 டேஸ்க்கு ஒன்ஸ் யார் வந்துட்டு ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்காங்களோ அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா ஆகும், அதில் இருக்கிறது எல்லாம் க்ளீன் ஆகும். அதனால் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம ஃபாஸ்டிங் பட்டினி இருந்தால் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு இன்றைக்கி கண்டுபிடிச்சி அதை சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்கள நம்ம இன்றைக்கி புக்கில் சிலபஸ் எல்லாம் பார்க்குறோம். இதை தான் அந்த காலத்திலேயே முன்னோர்கள் வந்துட்டு சாஸ்திரத்தில் ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உடலுக்கும் மனசுக்கும் தூய்மையாக எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் இருக்கிறதுக்காக சொல்லக்கூடிய விரதங்கள் தான் சாஸ்திரத்தில் நிறைய விரதங்கள். அப்படி நம்ம இந்த சாதுர்மாசத்தில் 4வது விரதம், நான் சொன்னேன் மிளகெல்லாம் யூஸ் பண்ணுற விரதம். சாதாரணமாக இந்த விரதத்துடைய
டைம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாதம் இல்லை அக்டோபர் எண்டு இல்லை நவம்பர் ஸ்டார்டிங் இந்த மாதிரி சமயத்தில் இருக்கும். இந்த காலம் பார்த்தீங்கன்னா மழையோ வெயிலோ குளிரோ மாறி மாறி நமக்கு வந்துகிட்டே இருக்கும். சாதாரணமாக அக்டோபர் மாதம் எண்டுலேயும் நவம்பர் மாதம் ஆரம்ப காலத்துலேயும் பார்த்தா உடம்பு முடியல, குளிராக இருக்குது, ஜுரமாக இருக்குது, இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்டில் என்னென்னு கேட்டால் ஒரு மிளகு ரசம் வச்சு குடித்தா நமக்கு சரியாயிடும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதுதான் சாஸ்திரத்தில் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த 4வது விரதம் சாத்துர்மாசிய விரதம் திதள விரதத்தில் பச்சை மிளகா மாதிரி எல்லாம் எதுவும் வராது, மிளகில் தான் சமையல் எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு. இப்போ இப்படி எந்த ஒரு விரதம் எடுத்துக்கிட்டாலும் மனுஷனுடைய மனசுக்கும் தூய்மையாக இருக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான, உடல் நன்மையாக இருக்கிறதுக்கான விதத்தில் தான் எல்லா விரதங்களும் கூட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படி இந்த 4 மாத காலம் சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு. இந்த சாத்துர்மாசிய விரதம் முடிகிற அன்னைக்கு ஏகாதசி அன்னைக்கு முடியும். மறுநாள் துவாதசி. அந்த துவாதசிக்கு பேர் உத்தான துவாதசி. உத்தானான்னா எழுந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். பகவான் இறைவன் 4 மாத காலங்கள் ஆஷாட மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசிலேருந்து ஆரம்பித்து இந்த 4 மாத காலங்கள் இந்த சாத்துர்மாசிய விரதம் முடிகிற வரைக்கும் கூட பகவான் யோக நித்திரையில் இருப்பார். நித்திரைனா தூக்கம். தூக்கம்னா நம்மளை மாதிரி தூங்கிட்டால் நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட தூக்கம் கிடையாது, யோக நித்ரா. அதனால தான் வெறும் நித்ரா இல்லை, யோக நித்ரா அப்படின்னு. தூங்குற மாதிரி இருக்கும் பகவான், அவ்வளோதான். ஆனால் உலகத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது அத்தனையும் தான் நடத்திகிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட பகவான் அந்த 4 மாத காலம் யோக நித்ரையிலிருந்து எழுந்திருக்கிற நாள் தான் உத்தான துவாதசி அப்படின்னு. உத்தானன்னா எழுந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த உத்தான துவாதசி அன்னைக்கு காலையில் சாயங்காலம் 2 நேரமும் கூட நம்ம துளசியும் பகவானையும் நம்ம பூஜை பண்ணணும். காலையில் எப்படி துளசியை பூஜை பண்ணணும்னா, தாத்ரி விருட்சம் நெல்லி மரம், நெல்லி மரத்துக்கிட்ட துளசியோடைய விருந்தாவனத்தை, துளசி செடியை எடுத்துகிட்டு போய் வச்சு அங்கே கிருஷ்ணருடைய விக்கிரகத்தை, பிரதிமையை வச்சு, சாலிகிராமத்தை வச்சு நம்ம பூஜை பண்ணணும். அது முடியாத பட்சத்தில் நம்ம வீட்டில் ஒரு துளசி மாடம் இருந்தால் அந்த துளசி மாடத்திலேயே ஒரு நெல்லி மரத்துடைய ஒரு கிளையை எடுத்து உடச்சின்னு வந்து நம்ம அந்த துளசி செடியோடு வச்சு நெல்லிக்காயும் வச்சு அந்த இடத்துல கிருஷ்ணரையும் இல்லை சாலிகிராமத்தையும் வச்சு நம்ம பூஜை பண்ணணும். உத்தான துவாதசி அன்னைக்கு காலையில் சுவாமிக்கு தீபாராதனை பண்ணும்போது கற்பூர தீபாராதனை மட்டும் இல்லாமல் 5, 7, 9, 11ன்னு நெல்லி காய்கள், அந்த நெல்லிக்காய் மேலே நம்ம நெய்யில் ஏற்றின வத்தியை வச்சு நம்ம தீபாராதனை சுவாமிக்கு நம்ம பண்ணணும். ரொம்ப விசேஷமானது இந்த உத்தான துவாதசி அன்னைக்கு. சாயங்காலமும் கூட நம்ம பூஜை பண்ணணும். டெய்லி நம்ம சாலிகிராம பூஜை பண்ணும்போது எப்படின்னா, காலம்பரை எழுந்திரிச்சு மடியாக குளிச்சுட்டு சாலிகிராமத்தை தொட்டு பூஜை பண்ணி அந்த சாலிகிராமத்தை எடுத்து வச்சிடணும். மறுபடியும் நம்ம சாலிகிராமத்தை மறுநாள் குளிச்சுட்டு நம்ம மடியோடு வந்து தொடருமே தவிர நடுவில் தொடக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. சாயங்காலம்லாம் நமக்கு தொட்டு பூஜை பண்ணக்கூடாது இப்படின்னு சாஸ்திர விதி. ஆனால் இந்த உத்தான துவாதசி அன்னைக்கு மட்டும் சாயங்காலம் மறுபடியும் நம்ம குளிச்சுட்டு மடியாக அந்த சாலிகிராமத்தையும் பகவானுடைய பிரதிமையை வச்சு நம்ம பூஜை பண்ணணுன்றது விசேஷமான விதி. அதனால் உத்தான துவாதசி அன்னைக்கு சாயங்காலமும் கூட நம்ம அந்த சாலிகிராம பூஜையை பண்ணணும். ரொம்ப விசேஷமானது உத்தான துவாதசி அன்னைக்கு சாயங்காலம் என்னென்னு கேட்டால் துளசி விவாகம், துளசி திருக்கல்யாணம். பகவானுக்கும் துளசி வேறு யாரும் இல்லை, மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமிக்கும், அந்த துளசி ரூபத்தில் இருக்கிற மகாலட்சுமிக்கும் பகவானுக்கும் நம்ம இறைவனுக்கும் விஷ்ணுவுக்கும் செய்யக்கூடிய கல்யாணம் தான் அது துளசி கல்யாணம், துளசி விவாகம், திருக்கல்யாணம் அப்படின்னு. இது அந்த உத்தான துவாதசி அன்னைக்கு சாயங்காலம் நம்ம செய்யக்கூடியது. அதை எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல துளசிக்கு கல்போக்த ஷோடசோபச்சார பூஜை, தியானம், ஆவாகனம், மஞ்சள், குங்குமம், புஷ்பம், அர்ச்சனை எல்லாம் செய்து அந்த துளசிக்கு நம்ம பூஜை செய்யணும். துளசிக்கு பூஜை செஞ்சு முடிச்சப்புறம் 4 மாத காலம் யோக நித்ரையில் இருக்கிற பகவானை நம்ம எழுப்பக்கூடிய பிரபோதோத்சவம், நம்ம வாத்தியங்களெல்லாம் முழுங்க வேத மந்திரங்களெல்லாம் உச்சரிச்சுண்டு சொல்லிண்டே நம்ம அந்த யோக நித்ரையில் இருக்கிற பகவானை எழுப்பக்கூடியது தான் அந்த பிரபோதோத்சவம். அதுக்கடுத்தது நம்ம துளசியா சக விவாகம் கரிஷ்யே அப்படின்னு சங்கல்பம் பண்ணி இந்த பகவானுக்கும் துளசிக்கும் நம்ம விவாகம், திருக்கல்யாணம் செய்யணும். அந்த திருக்கல்யாணத்துடைய முறை, விவாகத்துடைய முறையை நம்ம சிம்பிளாக பார்க்கணுன்னா, முதல்ல துளசி பூஜையை பண்ணி அந்த பகவானை யோக நித்ரையிலிருந்து எழுப்பி, அதுக்கப்புறம் துளசியும் அந்த கிருஷ்ணருடைய விக்கிரகத்தையும் பிரதிமையும் இல்லை சாலிகிராமத்தையும் ஆப்போசிட் நேராக வச்சு
நேர் எதிராக வச்சு நடுவில் ஒரு வஸ்திரத்தை பிடிச்சிண்டு அந்தர்பட்டம் அப்படின்னு பேர். இந்த வஸ்திரத்தை பிடிச்சிண்டு நம்ம சூரிய வர்க்கம் சத்யேனோத்தாபிதா அப்படிங்கிற ஆரம்பிக்கிற வேத மந்திரங்கள், மங்களாஷ்டகம் இது எல்லாத்தையும் சொல்லி அந்த வஸ்திரத்தை உத்தர திசை நார்த்து திசை பார்த்த மாதிரி அந்த வஸ்திரத்தை விளக்கணும். அப்படி விளக்கும்போது நம்ம கையில் நெல் பொறி அட்சதை புஷ்பங்கள் எல்லாம் வச்சு அந்த துளசி மேலேயோ பகவான் மேலேயோ அதெல்லாம் போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுக்கடுத்ததாக துளசி பக்கத்துலேயே அந்த கிருஷ்ணருடைய அந்த விக்கிரகத்தையும் சாலிகிராமத்தையும் வச்சு மதுபர்க்க பூஜை, அதுக்கப்புறம் கன்னியாதானம். நம்ம எப்படி கல்யாணத்தில் கன்னியாதானம் பண்ணுவோம் அதே மாதிரி துளசி தானம் அப்படின்னு கன்னியாதானம் இதெல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் மாங்கல்யத்துக்கு பூஜை செய்யணும். அந்த மாங்கல்யத்துக்கு பூஜை செஞ்சு எல்லாரும் அந்த மாங்கல்யத்தை அந்த வஸ்திரத்தில் ஒரு தேங்காவுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் மாங்கல்யம் வச்சு அந்த மாங்கல்யத்துக்கு பூஜை செஞ்சு எல்லார்ட்டையும் எடுத்துன்னு போய் அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிட்டு வரணும். நம்ம சாதாரணமாக கல்யாணத்தில் அந்த மாங்கல்ய தட்டு எடுத்து வந்தால் எல்லாரும் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இங்கே உலகத்துக்கே லோகத்துக்கே தந்தை தாயான அப்பா அம்மாவான இந்த பகவானுக்கும் மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கிற அந்த துளசிக்கும் கல்யாணம் நடக்கிறதுனால ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இல்லை. அப்போது அந்த மாங்கல்யத்தை கொண்டு வரும்போது இந்த லோகமே நல்லா இருக்கணும், இந்த உலகத்தில் யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சி நம்ம மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தட்டில் இருக்கிற மாங்கல்யத்தை தொட்டு நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஆசீர்வாதம் கிடையாது, நமஸ்காரம் பண்ணிக்கணும். எல்லாரும் நமஸ்காரம் பண்ணப்புறம் அந்த மாங்கல்யத்தை அந்த துளசிக்கும் பகவானுக்கு முன்னாடி கொண்டு வந்து அந்த மாங்கல்யத்தை கையில் எடுத்துட்டு அந்த கிருஷ்ணரை தொட்டு அந்த துளசியோடைய அந்த மாடத்தில் இருக்கிற துளசியோட கழுத்துக்கு அந்த துளசி செடிக்கு அந்த மாங்கல்யத்தை நம்ம கட்டணும். மாங்கல்ய தாரணம். சாதாரணமாக மாங்கல்ய தாரணம் பண்ணும்போது சொல்லக்கூடிய மந்திரம் மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதசதம். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கிற நீ, இனிமேல் எனக்கு நீ தான் துணையாக இருக்க போகிற, என்னுடைய சந்தோஷத்துக்கு அத்தனைக்கும் நீ தான் காரணமாக இருக்க போகிற அப்படின்னு சொல்லி தான் அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணுறது உண்டு. ஆனால் இங்கே மந்திரம் அப்படி கிடையாது. மாங்கல்யம் தந்துனானேன ஜகஜீவன ஹேத்துனா. இங்கே பகவானுக்கும் மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கிற அந்த துளசிக்கும் கல்யாணம் நடக்கிறதுன்னா பகவானுடைய சந்தோஷத்துக்காக கிடையாது, ஜெகஜீவன ஹேத்தனா இந்த லோகமே க்ஷேமமாக இருக்கணும், யாரும் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் இருக்கணுன்றதுக்காக தான் இந்த திருக்கல்யாணமே நடந்துட்டுருக்கு. நமக்கெல்லாம் கல்யாணம் நடக்கிறது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக. ஆனால் பகவானுக்கு நம்ம திருக்கல்யாணத்தை பண்ணி பார்க்குறது எதுக்குன்னா பகவானுடைய சந்தோஷத்துக்காக இல்லை. அந்த பகவானுடைய திருக்கல்யாணத்தை பார்க்கும்போது நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும், இந்த லோகத்துக்கே க்ஷேமம் நடக்கும்ன்றதுக்காக தான் இந்த கல்யாணங்கிறது. அதனால் மாங்கல்யம் தந்துனானேன ஜகஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாதி சுபகே சாஜீவ சரதசதம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லி அந்த பகவான கிருஷ்ணரை தொட்டு அந்த மாங்கல்யத்தை அந்த துளசியோட செடிக்கு அந்த மாடத்தில் இருக்கிற அந்த துளசி செடிக்கு அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணணும். அந்த மாங்கல்ய தாரணம் பண்ணும்போது நம்ம எல்லாரும் கையில் புஷ்பத்தையும் அக்ஷத்தையும் வச்சுட்டு சுவாமி மேலே போட்டு, சாதாரணமாக கல்யாணத்தில் அந்த புஷ்பமும் அக்ஷதையும் எல்லாரும் பொண்ணு மாப்பிள்ளை தலைமையில் போடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் 100 ஆண்டு காலம் வாழணும், 16 பெற்று வாழணும், எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் பகவானுக்கும் அந்த மகாலட்சுமி ரூபத்தில் இருக்கிற துளசிக்கும் நம்ம விட அவங்க எவ்வளோ பெரியவங்க நம்ம சொல்லவே முடியாது. நமக்கு தேவையானதை கொடுக்குறது அத்தனையும் கடவுள் தான். அப்படிப்பட்ட கடவுளை நம்ம ஆசீர்வாதம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட கடவுளை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். என்னென்ன பிரார்த்தனை பண்ணிக்கிறோம்? உங்களுடைய இந்த திருக்கல்யாணத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தினால, இந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறது, இந்த விவாகத்தை பார்க்கக்கூடிய இந்த பாக்கியத்தினால எங்களுடைய குடும்பத்துலேயும் இந்த லோகத்தில் யாராருக்கு தேவையோ அத்தனை வீட்லேயும் என்னென்ன கல்யாண பாக்கியம் நடக்கணுமோ அது அத்தனையும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு. கல்யாணம்னா வெறும் திருமணம் மட்டும் கிடையாது, வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்துக்கும் கல்யாணம் அப்படின்னு பேர். அப்போது வீட்டில் எல்லாருக்கும் நல்ல விஷயமாக நடக்கணும். யாருக்கு திருமணம் ஆகலையோ, யாருக்கு குழந்தை பிறக்கலையோ, யாருக்கு வேலை அது இது கிடைக்கலையோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான நல்லதும் கூட நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த புஷ்பத்தையும் அக்ஷதையும் அந்த துளசி மேலேயும் அந்த பகவான் மேலேயும் போட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கணும். இப்படி உலகத்துக்கே நல்லது நடக்கக்கூடிய, உலகத்துக்கே நல்லது செய்யக்கூடிய விஷயம்னு கேட்டால் அது பகவானுடைய திருக்கல்யாணம். அப்படி அந்த துளசி அந்த கார்த்திக தாமோதர ரூபி பகவான் அந்த கிருஷ்ணருக்கும் சேர்த்து நம்ம செய்யக்கூடிய கல்யாணம் அந்த துளசி கல்யாணம். அது உத்தான துவாதசி அன்னைக்கு சாயங்காலம் அந்த திருக்கல்யாணத்தை நம்ம செய்யணும். இப்படி சாத்துர்மாசிய விரதம், அந்த துளசி பூஜை, துளசி கல்யாணம், இந்த துளசியோட மகிமையே நிறைய இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு சின்ன கதை நம்ம ஒன்று பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பிராமணன் டெய்லி துளசியை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணிகிட்டே இருந்தார்.
அந்த இடத்துல ஒரு விவசாயி டெய்லி அதே வழியாக போயிட்டு வந்துட்டே இருப்பார். இந்த துளசியில் அந்த பிராமணன் டெய்லி அர்ச்சனை பண்ணுறதை பார்த்து தானும் மனசில் நினைக்கிறார், நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அப்படி தான் விவசாயம் பண்ணும்போது கீரை எல்லாம் பறிக்கும்போது பக்கத்தில் துளசி எல்லாம் இருக்கும், வளர்ந்துருக்கும். சரி, இந்த துளசியை எடுத்துன்னு போய் நம்ம அவருக்கு பூஜைக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த கீரை துளசி எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னுடைய தலைமையில் வச்சுட்டு அவர் போயிட்டுருப்பார். அப்படியே வரும்போது இந்த பிராமணனுடைய வீட்டுக்கு வந்து அவருக்கு துளசி கொடுக்கணும் அப்படின்னு, எதுக்குப்பா வந்திருக்கேன், என்ன இது எல்லாமே பேச்சு நடக்கும், இந்த மாதிரி உங்களுடைய பூஜைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் துளசியை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்லும்போது அந்த விவசாயிக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிழல் மாதிரி இருக்கும். ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு அந்த விவசாயிக்கிட்ட அந்த பிராமணன் சொல்லிட்டு தன்னுடைய பூஜை அறைக்கு போய் பகவானை தியானம் பண்ணி பார்க்கும்போது ராகு பகவான் அந்த விவசாயிக்கு பின்னாடி நின்றுட்டுருப்பார். அப்போது அந்த பிராமணன் வந்து அந்த ராகு பகவான் கிட்ட கேட்குறாரு, எதுக்காக நின்றுட்டுருக்கீங்க என்ன அப்படின்னு. இல்லை, என்னுடைய விதி பிரகாரம் இவருக்கு இன்றைக்கி வந்துட்டு பாம்பு கடிக்கணும், இவர் எடுத்துன்னு வந்த கீரைக்கட்டில் ஒரு கருநாகம் சின்னதாக இருக்குது, அதை கடித்து முடிச்சாச்சுன்னா என்னுடைய வேலை முடிச்சது, நான் கிளம்பிடுவேன் அப்படி. சரி, ஏன் கடிக்கலை இவ்வளோ நேரம் அப்படின்னா, இத்தனை நாள் வந்துட்டு வெறும் கீரைன்னு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தவர் இன்றைக்கி பகவானுக்கு பூஜை பண்ணுற அந்த துளசியும் சேர்த்து நம்ம கொடுத்தோன்னா நமக்கு ஏதாவது புண்ணியம் கிடைக்கலங்கிற நல்ல எண்ணத்தில் அந்த துளசியும் சேர்த்து எடுத்து வந்துட்டுருக்கார். எப்போ அந்த துளசியை உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் உங்கள்கிட்ட கொடுத்துட்றாரோ அப்போது நான் இவரை கடிச்சிட்டு போயிடுவேன் அப்படின்னு. அப்போ அந்த பிராமணன் அந்த ராகு பகவான் கிட்ட கேட்குறார், இதுக்கு ஏதாவது பிராயஷ்சித்தம் இருக்கா இவரை நீ கடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போது என்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னா, பிராமணனாகிய நீ வாழ்நாளில் இத்தனை நாள் டெய்லி சுவாமிக்கு என்னென்ன பூஜை பண்ணியும் அது அத்தனை புண்ணியத்தையும் இந்த விவசாயிக்கு தாரை வார்த்து கொடுத்தா இந்த விவசாயி மரணத்திலேருந்து தப்பிச்சிடலாம், இந்த கருணாகத்தோடைய கடியிலேருந்து தப்பிச்சிடலாம், விஷத்தோடைய இதிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த ராகு பகவான் சொல்லும்போது அந்த பிராமணன் தாம் வாழ்நாளில் செய்யக்கூடிய இத்தனை நாள் செஞ்ச அந்த பூஜையோட என்ன பலன் இருக்கோ அது அத்தனையும் இந்த விவசாயிக்கு வரட்டும்னு தாரை வார்த்து அந்த புண்ணியத்தெல்லாம் கொடுக்கும்போது அந்த ராகு பகவான் அங்கேருந்து போயிடுறார், கருணாகம் அங்கேருந்து போயிடுறது. இந்த விவசாயிக்கு அவ்வளவு பெரிய பலன் எப்படி கிடச்சிது, தன்னுடைய மரணத்திலிருந்தே அந்த பாம்புக்கடி மரணத்திலிருந்தே தப்பிக்கக்கூடிய பாக்கியம் எப்படி கிடச்சிதுன்னா, அந்த துளசியை பகவானுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எப்படியாவது அந்த பகவானுக்கு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணம், அந்த துளசியை பகவானுக்கு சேர்த்துடணுங்கிற நல்ல எண்ணம் பாருங்க. ஒரு நாள் அந்த துளசியை பகவானுக்கு அதை சேர்த்தாலே அவ்வளவு புண்ணியம் நமக்கு கிடைக்கணும். துளசியோடைய மகிமையை நம்ம நிறைய இடத்துல புராணங்கள்லேயும் நிறைய கதைகளிலையும் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம நிறைய இடத்துல இந்த மாதிரி கேட்கலாம். அப்படிப்பட்ட துளசிக்கும் அந்த பகவானுக்கும் திருக்கல்யாணம் அந்த உத்தான துவாதசி அன்னைக்கு நம்ம வர உத்தான துவாதசி அன்னைக்கு அந்த திருக்கல்யாணத்தை செஞ்சு நம்ம வீட்லேயும் நம்ம எல்லா பலனையும் அடையணும்னு சொல்லி அந்த பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீகிருஷ்ணார்பணமஸ்து.